வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்குள்ளது? ஆன்சர், பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உ.வே. சாமிநாதன். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து கோப்ராக்சின். சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன். மேவும் மென்மை மூக்கு உரம் பெரும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் மார்பு. தழையா வெப்பம் தழைக்கவும் எனும் தொடரில் தழை என்பது வினைச்சொல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். சம்புவின் கனி என குறிக்கப்படுவது நாவல் பழம். சந்திரன் ஸ்வர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் புகழேந்தி புலவர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞானப்பிரகாசன். கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பாகிய அன்பு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் கால்டுவெல். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. அடுத்து பொறுத்துக. திணை பொழுது. குறிஞ்சி திணையின் பொழுது யாமம். முல்லை திணையின் சிறுபொழுது மாலை. மருத திணையின் சிறுபொழுது வைகறை. நெய்தல் திணையின் சிறுபொழுது எற்பாடு. பாலை திணையின் சிறுபொழுது நண்பகல். ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய அக்கவிஞர் பாரதியார். ஏங்கொளி நீர் ஞாலத்திருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்றேயது என்ற பாடல் இடம்பெறும் நூல் தண்டியலங்காரம். முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10 அதிகாரங்கள். பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் கோ. ஆ. அப்துல் லத்தீப். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில். கீழ்ச்சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் பெரியார். அவல் என்பதன் எதிர்ச்சொல் மேடு. அவல் என்பதன் பொருள் பள்ளம், எதிர்ச்சொல் மேடு. அடுத்து பொறுத்துக. ஒப்புரவு உதவுதல். சால்பு சான்றாண்மை. மாற்றார் பகைவர். கட்டளை உரைகள். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை? அஞ்சலை அம்மாள். ஆற்றுணா வேண்டுவது இல். இவ்வடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. வருகை என்பது பிள்ளைத்தமிழின் 6வது பருவம். வருகை என்பது பிள்ளைத்தமிழின் 6வது பருவமாகும். முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் நாடு. முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் நாடு. விசும்பு என்னும் சொல்லின் பொருள் ஆகாயம். பெண்களெல்லாம் அரம்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம். உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர்? குருவை வணங்க கூசி நிற்காதே நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே. ஆன்சர், கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே என்பது வள்ளலார் கூறாத தொடர். உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். உலாமடல் எனும் நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார்.
உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இப் இம். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூலியன் வின்சோன். கண்ணன் என்பது சினைப்பெயர் பகுபதமாகும். நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். மேரி கியூரி, பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903ஆம் ஆண்டு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் கவிஞர் வே. ராமலிங்கனார். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1990ஆம் ஆண்டு. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள் பற்றி. பட்டினம் பாக்கம் என்றழைக்கப்படுவது கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள். தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1949இல் குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார். 1954இல் காமராசர் முதலமைச்சராக இருந்தார். 1944இல் பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் என்பது தவறு. 1947இல் ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? ஆன்சர் அதியமான். அதியமானின் முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். ஆன்சர் கா. சச்சிதானந்தன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும். பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். நடுவணரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. இன்ஸ்டெக்ட் என்னும் ஆங்கிலச் சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் இயற்கை அறிவு. அடுத்து பொறுத்துக. தாவர உறுப்பு பெயர்கள்: மூங்கில் இலை, வேப்பம் தழை, கமுகம் கூந்தல், நெல் தாள். அடுத்து பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்று பாடியவர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என பாடியவர் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பாடியவர் கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? ஏறு தழுவுதல் என அழைத்தனர். வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. உமர்கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீகக் கவிஞர். அறிவுண்டாகுக என வாழ்த்தியவர் அரவண அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் நோம் சாம்ஸ்கி. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரதனஞ்சய பிள்ளை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் பதிற்றுப்பத்து. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்கர். தன்னேரில்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் தண்டியலங்காரம். உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1632. நெடும்புணலூல் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனைப் பிற. இதில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரைக்கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. தாயுமானவரின் மனைவி பெயர் மட்டுவார்குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. 17 என்பதன் சரியான தமிழ் எண் கா. ஏ. நாலடியார் நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார்.
சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். கலிப்பா டேஷ் ஓசையை கொண்டது. ஆன்சர் துள்ளலோசை. கலிப்பாவின் ஓசை துள்ளலோசை. அடுத்து பொறுத்துக. ஈரிவளை வினைத்தொகை. மாமலை உரிச்சொல் தொடர். தன்குடை பண்புத்தொகை. கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள். குழவி என்பதன் பொருள் குழந்தை. பிரணவகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்கர். உயிர்வளி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன். வசனநடை கைவந்த வல்லாளர் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பருதிமார் கலைஞர். அடுத்து பொறுத்துக. டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். நடுதிராவிட மொழிகளில் ஒன்று கோயா. ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் தாய்மார்கள். பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவும் சுயமரியாதையும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். தவறான தொடரை கண்டறிக. தமிழக பொருள்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் சருக்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. பழந்தமிழகத்தின் வாணிக பொருள்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு என்பது தவறானது. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. தேங்க்யூ.